சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல சுட்டெழுத்துகள் என்ற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சியில இதுவரை கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இலக்கண வினாக்கள் அதிகமாக கேட்கப்படுகிறது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம இன்டெப்த்தாக பார்த்துட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் என்னென்னா சுட்டெழுத்துகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. ஆல்ரெடியே நன்னூல் மற்றும் தொல்காப்பியத்தின் அடிப்படையில் சுட்டெழுத்து வினா எழுத்து பற்றிய விரிவான வகுப்பை போட்டிருந்தேன். ஸோ அந்த வகுப்பை பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டிங்கன்னா இந்த டாபிக் பவர் இதிலிருந்து மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் டெப்த்தாக இதை நீங்கள் கவனித்து உங்களுடைய மைண்டில் ஏற்றிங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி கூட நம்மளே நினச்சாலும் தவறு செய்ய முடியாத அளவுக்கு நம்ம தயாராகிடலாம். முதல் கேள்வி பாருங்க. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவள், உவர், உது, உவை என்பன டேஷ் என்று கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் 3 சுட்டெழுத்து இருக்கு. ஆ, இ, உ. அதுல தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்டுவதற்கான சுட்டெழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ. அருகில் இருக்கக்கூடியதை சுட்டுவதற்கான சுட்டெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இ. இடைமையில் இருக்கக்கூடிய சுட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்து உ. இப்போ உ என்பது என்னன்னா இடைநிலை சுட்டு என சொல்லுவோம். இப்போ உவன் என்பது, உவள் என்பது, உவர் என்பது, உது என்பது, உவை என்பது இடைமையில் இருக்கக்கூடிய பொருள்களை, இடைமையில் இருக்கக்கூடிய ஆண்பால் பெயரை, இடைமையில் இருக்கக்கூடிய பெண்பால் பெயரை, பலர்பால் பெயரை, ஒன்றன்பால் பெயரை, பலவின்பால் பெயரை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது இடைநிலை சுட்டு. அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று காரணம் வைத்து கேட்டுக்கிறாங்க. கூற்று சுட்டெழுத்துக்களை இடசுட்டுகள் என்றும் குறிக்கலாம். இது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடியது. இது சரிதான். அகம்புறம் என சுட்டெழுத்துகள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது. இதுவும் சரிதான். ஏன் அப்படின்னா இப்ப அந்த என்று இருக்கிறது என்றால் இந்த முதலில் இருக்கக்கூடிய ஆ என்ற சுட்டெழுத்தை நீக்கிட்டா இந்த சொல் பொருளற்று போய்விடும். அப்ப இது அகச்சுட்டு. அப்புத்தகம் இருக்குன்னு வச்சுங்க. அப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆ என்ற சுட்டெழுத்தை எடுத்துட்டாலும் புத்தகம் என்ற சொல் பொருள் தரும். இப்போ ஒரு சுட்டெழுத்து ஒரு சொல்லினுடைய அகத்தே நின்று பொருள் தந்து அந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டு பொருள் தரலனா அது அகச்சுட்டு. ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய சுட்டெழுத்து நீக்கிவிட்டாலும் அந்த சொல் பொருள் தருகிறதென்றால் அது புறச்சுட்டு. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா இரண்டும் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. முதல் கூற்று ஏது, யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். இது சரியா? கண்டிப்பா தவறு. ஏ, யா என்பது வினா எழுத்து. அப்ப இது வினா சொற்கள்னு தான் வரணும். அப்ப இது தப்பு. காரணம் ஏ, யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு. ஏயா என்பது சுட்டெழுத்தா? கிடையாது, வினா எழுத்து. இப்ப இந்த காரணமும் தவறு. இப்ப கூற்றும் தவறு, காரணமும் தவறு. சரியான விடை ஆப்ஷன் டி. டிஎன்பிஎஸ்சியில் இலக்கணத்தில் நிறைய கூற்று காரணம் கேட்குறாங்க. நீங்கள் இந்த வகுப்பினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் பயங்கர டஃப்பாக இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு சுட்டெழுத்துக்கள் பற்றிய எல்லா ஐயமும் உங்களுக்கு போயிடும். அடுத்த கேள்வி பாருங்க. 4வது கேள்வி. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டெழுத்துகள் என்று பெயர். சரி. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துகளாக பிறவற்றை சுட்டுகிறதானா? கிடையாது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன வினா எழுத்தாக வினாவை எழுப்புகிறது என்பதுதான் சரி. இப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். சரி. இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆயிவு வந்துள்ளது. இதுவும் சரிதான். அப்பக்கம் என்பது அந்த பக்கம், இப்பக்கம் என்பது இந்த பக்கம், உப்பக்கம் என்பது பின்பக்கம் அல்லது முதுகு பக்கம் என்று பொருள். இது எல்லாமே இடத்தை தான் சுட்டுகிறது. இது சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஊ என்ற எழுத்து எதை குறிக்கிறது? பாருங்க, 3 சுற்றெழுத்து இருக்கு. ஆ, இ, உ. ஆ என்பது தொலைவில் இருப்பதை சுட்டுவது. ஈ என்பது
அருகில் இருப்பதை சுட்டுவது. தொலைவில் அருகில் இல்லாமல் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்றை சுட்டுவதுதான் ஊ. இப்ப நடுவில் என்று நாம் சொல்லலாம். தொலைவிலும் அல்லாமல் அருகிலும் அல்லாமல் இரண்டிற்கும் நடுவில் இருப்பதை சுட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்து ஊ. இப்போ ஊ என்ற எழுத்து எதை குறிக்கிறது என்றால் நடுவில் என்பதை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, ஆ என்ற சுட்டெழுத்தின் பொருள் எது? இப்பதான் சொன்னேன். ஆ என்பது தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது, ஈ என்பது அருகில் உள்ளவற்றை சுட்டுவது என்று. இப்ப சரியான விடை தொலைவில் உள்ளவற்றை சுட்டுதல். இந்த என்ற சொல் எந்த வகை சுட்டு? அருமையான கேள்வி. இந்த கேள்வியை நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு வந்தாங்க. ஏன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப ஆ ஈ உ என்பது சுட்டெழுத்து. இப்ப நான் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் சுட்ட வேண்டும் என்றால் நான் என்ன குறிப்பிடணும்? அப்புத்தகம் என்று நான் குறிப்பிட வேண்டும். எனக்கு அருகில் இருக்கக்கூடிய புத்தகத்தை சுட்ட வேண்டும் என்றால் இப்புத்தகம் என்று சுட்ட வேண்டும். ஆனா என்ன பண்றோம் நாம? அந்த புத்தகம், இந்த புத்தகம் என்று சுட்டுகிறோம். இப்ப இந்த ஆ என்ற சுட்டெழுத்து அந்த என திரியுது, ஈ என்ற சுட்டெழுத்து இந்த என்று திரியுது. அப்ப ஆ என்பது அந்த என்று திரிந்திருப்பதால் அந்த இந்த என்பது சுட்டு திரிவு என்றும் குறிப்பிடலாம். சுட்டு திரிவு என்றும் குறிப்பிடலாம். அதே போல அந்த என்ற சொல்லிலிருந்து, அந்த என்ற சுட்டு சொல்லிலிருந்து ஆ என்ற சுட்டெழுத்தை நீக்கிட்டா இந்த சொல் பொருளற்று போயிடும். அப்ப இது அகச்சுட்டு என்றும் சொல்லலாம். இப்போ ஆப்ஷன்ல பாருங்க, இந்த என்ற சொல் சுட்டு திரிவாகவும் வரலாம், அகச்சுட்டாகவும் வரலாம். இந்த இரண்டுல நம்ம எதை தேர்ந்தெடுப்பது சிறந்ததுன்னா சுட்டு திரிவு என்பதை தேர்ந்தெடுப்பது தான் மிக சிறந்தது. சரியான விடை சுட்டு திரிவு. ஏனென்றால் ஆ என்பது அந்த என்ற திரிந்த பின்புதான் இந்த அந்த என்பது அகச்சுட்டாக மாறுது. புரியுதுங்களா? அப்ப முதலில் திரிதல் தான் நடக்குது. திரிதலுக்கு பிறகுதான் அது அகச்சுட்டா பொருட்சுட்டா என்று நாம் பிரிக்கிறோம். இப்ப சரியான விடை சுட்டு திரிவு. அடுத்த கேள்வி பாருங்க. சுட்டு திரிவு எதை குறிக்கிறது? சுட்டு திரிவு எதை குறிப்பிடும் என்றால் ஆ ஈ ஆகிய எழுத்துக்கள் மாற்றமடைவதை குறிப்பிடுகிறது. இப்போதான் நான் உங்களுக்கு விளக்கண. ஆ என்பது அந்த என தெரிகிறது, ஈ என்பது இந்த என தெரிகிறது, அதாவது மாற்றமடைகிறது என்று. புதிய சுற்றெழுத்து உருவாகுமானா உருவாகாது. ஏன்னா இருக்கிறதே 3 சுற்றெழுத்து தான். அந்த ஆ ஈ உ என்ற சுற்றெழுத்து தான் இருக்கிறதே தவிர சுட்டுத்திரிவால் புது சுற்றெழுத்து உருவாகாது. சொற்கள் சேர்ந்து புதிய பொருள் தருமானா அதுவும் கிடையாது. புதிய சுற்றெழுத்து சேருமானா அதுவும் கிடையாது. என்ன மாற்றமடையும்னா எழுத்துகள் மாற்றமடைகிறது. ஆ என்பது அந்த எனவும் ஈ என்பது இந்த எனவும் மாற்றமடைகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. அது என்ற சுட்டு சொல் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? அது என்பது ஆ என்றாலே என்ன சொன்ன? தொலைவில். இது ஈ என்றாலே என்ன சொன்ன? அருகில். அது என்று சுட்டு சொல் எங்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் நமக்கு தெரியும். அண்மை, சேய்மை என்ற 2 சொல் இருக்கு. அண்மை, சேய்மை. அண்மை என்றால் அருகில், சேய்மை என்றால் தொலைவில். இப்ப அதுவில் இருக்கக்கூடிய ஆ என்பது எதை சுட்ட பயன்படுகிறது? தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்டுவதற்கு பயன்படுகிறது. தொலைவில் என்றால் சேய்மை. இங்க சேய்மைன்னு இருக்கா பாருங்க, இல்ல. இப்ப சேய்மைக்கு நிகரான பொருள் தொலைவில் தான். இப்ப தொலைவில் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஆ சுட்டெழுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆ என்பது தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்ட பயன்படுத்துவது என்பது. தொலைவு என்றாலே சேய்மை என்று சொன்னேன். அப்ப ஆ என்பது சேய்மை சுட்டு. அருகில் இருக்கக்கூடியதை சுட்ட பயன்படுகின்ற ஈ என்பதுதான் அண்மை சுட்டு. அடுத்த கேள்வி பாருங்க. ஈ சுட்டெழுத்து எந்த சுட்டாக வகைப்படுத்தப்படுகிறதுனா ஈ என்பது அண்மை சுட்டு. ஏன்னா அது அருகில் இருக்கக்கூடியதை சுட்ட பயன்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. சுட்டு எழுத்துகள் சொல்லின் உள்ளே இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? முன்பே நான் சொன்ன அகச்சுட்டுனா சொல்லின் உள்ளேயே இருக்கும், பிரிச்சுட்டா பொருள் தராது. புறச்சுட்டு என்பது சொல்லுக்கு வெளியே இருக்கும், பிரிச்சுட்டாலும் பொருள் தரும்னு. இப்ப சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தந்தா அது அகச்சுட்டு.
இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஊ என்னும் சுட்டெழுத்து எங்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது? நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இடையில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய பொருள்களை சுட்ட பயன்படுத்தப்படுகிறதுன்னு நம்ம போட்டுருவோம். போடக்கூடாது. எங்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. தற்கால வழக்கத்தில் பயன்பாட்டில் இல்லை என்பதுதான் சரியான விடை. எப்படி கேட்டிருக்கிறாங்க பாருங்க டிஎன்பிசில. எனவே மாணவர்கள் என்ன செய்யணும்னா, கேள்வியை நுணுக்கமாக கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். ஒரு கேள்வி தப்பானா கூட நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும். அடுத்த கேள்வி பாருங்க. சுட்டு எழுத்துகள் எது எவை? ஆ இ உ என்பதுதான் சுட்டெழுத்துகள். அடுத்த கேள்வி. சுட்டு எழுத்துகள் சொல்லின் புறத்தே இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? அகத்தே இருந்தால் அகச்சுட்டு, புறத்தே இருந்தால் புறச்சுட்டு. அடுத்த கேள்வி பாருங்க. நிறைய பேர் தவறு செஞ்ச கேள்வி. சுட்டெழுத்துகள் அனைத்தும் உயிரெழுத்துகள் சரியா? ஆ என்பது ஒரு உயிரெழுத்து, இ என்பது ஒரு உயிரெழுத்து, உ என்பது ஒரு உயிரெழுத்து. எல்லா உயிரெழுத்துகளும் சுட்டெழுத்துகள் அல்ல. ஆமா, உயிரெழுத்து மொத்தம் 12. ஏ சுட்டெழுத்தா? கிடையாது. ஐ சுட்டெழுத்தா? கிடையாது. ஈ சுட்டெழுத்தா? வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து. ஆ சுட்டெழுத்தா? வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து. ஏ சுட்டெழுத்தா? சுட்டெழுத்து கிடையாது. ஆ இ உ என்பது சுட்டெழுத்து. இந்த 3 சுட்டெழுத்துமே உயிரெழுத்து தான். இப்போ முதல் கூற்று சரி. ஆனா எல்லா உயிரெழுத்துமே சுட்டெழுத்து கிடையாது. இப்போ இரண்டாவது கூற்று தவறு. இப்போ 1 சரி 2 தவறு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வியும் நிறைய பேர் தவறு செய்த கேள்வி. அகர இகர உகர எழுத்துகள் சுட்டெழுத்துகள் ஆகும். சரி. அகரனா ஆ, இகரனா இ, உகரனா உ. இது 3மே சுட்டெழுத்துகள் தான். சொல்லின் முதலில் வரும் எல்லா அகர இகர உகர எழுத்துகளும் சுட்டெழுத்துகள் ஆகும். இது சரியா? கண்டிப்பா தவறு. ஏன் தவறு? அரசன் இருக்குன்னு வச்சுங்க. அரசன் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ஆ என்ற எழுத்து சுட்டெழுத்தா? கண்டிப்பாக அது சுட்டெழுத்து கிடையாது. அது சுட்டெழுத்தா சொல்லுங்க. கண்டிப்பா அது சுட்டெழுத்து கிடையாது. இந்தளூர் என்ற ஒரு ஊரின் பெயர். இந்தளூர் என்ற ஊரின் பெயரில் இருக்கக்கூடிய ஈ சுட்டெழுத்தா? கண்டிப்பா கிடையாது. ஆ இ உ என்பது சுட்டெழுத்து தான். ஆனா எல்லா சொல்லின் முதலில் வரக்கூடிய அகர இகர உகர எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அல்ல. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க? சுற்றெழுத்துக்கள் ஆகும்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுவும் 1 சரி 2 தவறு என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. எழுத்து வழக்கில் காணப்படும் சுற்றெழுத்துகள் எது எவை என்று கேட்கிறாங்க. ஆ இ உ. இது இல்லாம ஆ இ என்று 2 கூடுதலான சுற்றெழுத்துக்கள் இருந்திருக்கிறது. நன்னூல் தொல்காப்பியம் மூலமாக பல்வேறு இலக்கண நூல் மூலமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு அங்கு என்பது ஆங்கு என்று பல இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. ஆங்கு என்ன என்று நம்ம இலக்கியத்துல பார்த்திருப்போம். அங்கு என்ன என்பதற்கு ஆங்கு என்ன என்றும் சொல்வார்கள் இலக்கியத்துல. இங்கு என்ன என்பதற்கு ஈங்கு என்ன என்றும் இலக்கியத்தில் குறிப்பிடுவார்கள். இப்ப ஆ இ என்பது தற்காலத்துல வழக்கத்துல இருக்கு. ஊ என்பது வழக்கத்துல இல்ல. ஆனா இலக்கியத்தில் எழுத்தில் மட்டும் நடைமுறையில் இருக்கின்ற, வழக்கில் இல்லாத, பழக்கப்படுத்தி கொள்ளாத, தற்கால வழக்கத்தில் இல்லாத சுற்றெழுத்துகள் எதுனா ஆவும் ஈயும் தான். அப்ப இந்த ஆவும் ஈயும் தான் எழுத்து வழக்கில் காணப்படும் சுற்றெழுத்துகள். இப்ப எது சரியான விடைனா 1 2 மட்டும் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. எத்தனை இணைகள் சரியானது என தேர்ந்தெடு. உம்பர் என்றால் மேலே உள்ளது. சரி. உப்பக்கம்னா முதுகு பக்கம் அல்லது பின்பக்கம். இதுவும் சரி. உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார். இதுவும் சரி. இப்போ 3 இணைகளும் சரிதான். 3 இணைகளும் சரிதான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேர வகுப்பு நான் உங்களுக்கு சுற்றெழுத்துகள் பற்றியே எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் யூடியூப்ல. அதை நீங்க பார்த்துட்டாலே நீங்க எந்த புத்தகமும் படிக்கவே தேவையில்ல. பயங்கர டெப்தா தான் உங்களுக்கு நான் எடுத்திருப்பேன். அடுத்த கேள்வி பாருங்க. அந்த இந்த அது இது என்பது என்ன? அருமையான கேள்வி. அந்த இந்த அது இது என்பது அகச்சுட்டா என்றால் கண்டிப்பாக அகச்சுட்டு தான். ஏன்னா அந்தல ஆ இந்தல ஈ எடுத்துட்டீங்கன்னா பொருள் தராது. இப்ப இது அகச்சுட்டு தான். கண்டிப்பாக புறச்சுட்டு கிடையாது. பொருளோடு புணர்ந்த சுட்டானா இது பொருளோடு புணர்ந்த சுட்டு கிடையாது. பொருளோடு புணராத சுட்டு தான். சுட்டெழுத்தினுடைய வகைகள்ல நான் உங்களுக்கு விளக்கி இருப்பேன். இது சுட்டு திரிபானா அந்த இந்த சுட்டு திரிபுனா. ஆனா அது இது என்பது சுட்டு திரிவு கிடையாது.
அது இது என்பது சுட்டுத்திரிவு கிடையாது. அந்த இந்த என்பதுதான் சுட்டுத்திரிவு. அப்படி பார்த்தா 1 4 மட்டும்தான் சரி, மீதி அனைத்துமே தவறு. அப்ப இந்த 4ஐயும் சேர்த்து நம்ம பார்க்கிறோம். அந்த இந்த அது இது என்பது அகச்சுட்டாகவும் வரும், பொருளோடு புணராத சுட்டாகவும் வரும். இப்போ 1 4 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. தசரத மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான். இதுல எங்கேயாவது சுட்டு எழுத்து இருக்கான்னு பாருங்க, யாரையாவது சுட்டுறாங்களான்னு பாருங்க, இல்ல. ஆனா மறைமுகமாக தசரத மைந்தன் என்று குறிப்பிட்டிருப்பதால் இது என்ன சுட்டு அப்படின்னா சுட்டு அல்லாத சுட்டு. சுட்டெழுத்தே பயன்படுத்தாமல் மறைமுகமாக ஒருவரை சுட்டி இருப்பதால் இது சுட்டு அல்லாத சுட்டு. ராமன் வில்லை வளைத்துன்னு வந்திருக்கணும். அவரை சுட்டுவதற்கு பதிலாக நான் அவருடைய தந்தையை வைத்து நான் சுட்டுகிறேன், அதனால் இது சுட்டு அல்லாத சுட்டு. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது எவை வழக்கில் இல்லாத சுட்டு? உங்களுக்கு நான் முன்பே சொன்னேன், ஆ இ உ. இந்த ஆ இ மட்டும்தான் தற்போது வழக்கில் இருக்கிறது. உ என்பது வழக்கில் இல்லை. கூடவே ஆ ஈ நெடிலாவும் நெடில் ஈ கூட வழக்கில் கிடையாது. முழுக்க முழுக்க அது எழுத்தில் மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த ஆப்ஷனை வச்சு எது சரியான விடையா வருதுன்னு செக் பண்ணீங்கன்னா சரியான விடை வந்துடும். ஈ வழக்கில் இருக்கு, இப்ப இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. ஆவும் ஈயும் வழக்கில் இருக்கு, இதையும் சூஸ் பண்ண முடியாது. ஆ வழக்கில் இருக்கு, அப்ப இதையும் சூஸ் பண்ண முடியாது. இப்ப சரியான விடை ஆ ஈ கூடவே ஊ என்று இருந்தால் ஆன்சர் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் நமக்கு ஆப்ஷன்ல ஆவும் ஈயும் தான் இருக்கு. இப்போ சரியான விடை ஆ இ. அடுத்த கேள்வி பாருங்க. அந்த திருவிழா எவ்வளவு அருமையாக இருந்தது தெரியுமா என ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது என்ன சுட்டுனா பண்டரி சுட்டு. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுட்டு. அடுத்தது பாருங்க. கூற்று காரணம் வச்சு கேட்டிருக்கிறாங்க. கூற்று: கண்ணனும் முருகனும் தங்களுக்கு அறிந்த ஒன்றை பற்றி நீ நாளை வரும்போது அதை எடுத்து கொண்டு வா, மறந்து விடாதே என சுட்டுவது பண்டரி சுட்டு என குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது பண்டரி சுட்டானா கண்டிப்பா கிடையாது, அது நெஞ்சரி சுட்டு. நெஞ்சரி சுட்டுனா என்ன, பண்டரி சுட்டுனா என்ன, உலகரி சுட்டுனா என்னன்னு வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதன் அடிப்படையில் பார்த்தா கண்ணனுக்கும் முருகனுக்கும் தெரிஞ்சதை வச்சு மட்டும் பேசுகிறதால இது நெஞ்சரி சுட்டு, பண்டரி சுட்டு கிடையாது. ஆனா காரணம் என்ன சொல்லுது பாருங்க. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுட்டானா சரி, ஏற்கனவே அறிந்த ஒன்றை பற்றி சுட்டுவது பண்டரி சுட்டு. இப்ப காரணம் சரி, கூற்று தவறு. சரியான விடை பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு என்பதுதான் சரியான விடை. ஏன்னா நம்ம பல வகையான சுட்டு வகைகளை நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, இடைமை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு, பொருளோடு புணர்ந்த சுட்டு, பொருளோடு புணராத சுட்டு, பண்டரி சுட்டு, நெஞ்சரி சுட்டு, உலகரி சுட்டு, சுட்டு அல்லாத சுட்டு, சுட்டு திரிவு என இத்தனை விஷயங்களை நம்ம விரிவாக பார்த்திருக்கிறோம். அதை வைத்துதான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி: எத்தனை இணைகள் சரியானது என தேர்ந்தெடு. அப்புத்தகம் என்பது புறச்சுட்டானா சரி, ஏன்னா ஆவ தூக்கிட்டீங்கன்னா பொருள் தரும், இது புற சுட்டு. இந்த புத்தகம் என்பது பொருளோடு புணர்ந்து சுட்டானா இது சரி, ஏன்னா பொருளோடு சேர்ந்திருக்கு, பொருளோடு புணர்ந்து சுட்டு. அது என்பது பொருளோடு புணராது சுட்டானா கண்டிப்பா அதற்கு பிறகு பொருள் எதுவும் குறிப்பிடல, அப்போ பொருளோடு புணரவில்லை, அதனால் இது பொருளோடு புணராத சுட்டு தான். இந்த என்பது சுட்டு திரிவானா சுட்டு திரிவு தான். முன்பே நான் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். ஆ என்பது அந்த இனமும், ஈ என்பது இந்த இனமும் திரிந்து வந்தால் அது சுட்டு திரிபுன்னு. இப்ப இந்த என்பது சுட்டு திரிபுனா சரிதான். இப்ப 4 இணைகளும் சரி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. 2 நண்பர்கள் ஒருவர் மற்றொருவரை பார்த்து சீக்கிரம் வாடா, அவள் சென்றுவிட போகிறாள் என்பது நெஞ்சரி சுட்டா என்றால் சரி, ஏன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பேசிக்கொள்பவர் நெஞ்சுக்கு மட்டும் தெரிவதுதான் நெஞ்சரி சுட்டு. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுட்டு. அதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியில பார்த்தோம். இப்ப பேசிக்கொள்பவர் நெஞ்சுக்கு மட்டும் தெரிவது நெஞ்சரி சுட்டு. இந்த கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இப்ப சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு நண்பர் மற்றொரு நண்பரை பார்த்து நாளை அதை
மறக்காமல் எடுத்து வா என கூறுகிறார். அப்ப 2 பேர் மனசுக்கு மட்டும்தானே அதைனா என்னன்னு தெரியும். ஒரு நண்பர் இருக்கிறார், இன்னொரு நண்பர் இருக்கிறார். இந்த 2 பேருக்கு நடுவுல ஏதாவது ஒரு பொதுவான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை இந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு இன்னொரு நண்பருக்கு சொல்றாருன்னா அந்த பொதுவான பொருள் என்னன்னு எனக்கும் தெரியாது, கேட்டுக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் தெரியாது. அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க 2 பேருடைய நெஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இதை நெஞ்சரி சுட்டு என்று சொல்கிறோம். அப்ப இங்க அதை என்பது என்னன்னா நெஞ்சரி சுட்டு. அடுத்த கேள்வி, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது எந்த வகை சுட்டு? இதுல அவன் என்பது என்ன வகை என்றால், அவனன்றி என்பதில் இருக்கக்கூடிய அவன் இறைவன் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இறைவன் இல்லை என்றால் ஒரு அணுவும் அசையாது என்று உலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இப்ப இங்க அவன் என்பது யாரை சுட்டுகிறதுனா உலகில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அறிந்த ஒன்றை சுட்டுகிறது. அதனால் இது உலகறி சுட்டு. கடைசி கேள்வி பாருங்க, அருமையான கேள்வி. கூற்று 1, ஆ ஈ என்ற சுட்டெழுத்துகள் அந்த இந்த என மாற்றமடைவது சுட்டுத்திரிவு. சரிதானே? சரி. சுட்டுத்திரிவால் சுட்டப்படும் பொருளில் எவ்வித பொருள் மாறுபாடும் ஏற்படுவது இல்லை. சரியானா? சரிதான். அந்த புத்தகம் என்று சொன்னாலும் ஒரே பொருள்தான், அப்புத்தகம் என்று சொன்னாலும் ஒரே பொருள்தான், இந்த புத்தகம் என்று சொன்னாலும் ஒரே பொருள்தான், இப்புத்தகம் என்று சொன்னாலும் ஒரே பொருள்தான். சுட்டுத்திரிவு எழுத்துக்களில் மாற்றம் ஏற்படுத்துகிறதே தவிர பொருளில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தாது. இப்ப இததான் கூற்று 2 சொல்கிறது. இப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்விகளை நம்ம பார்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுட்டெழுத்துகள் என்ற 1 மணி நேர வகுப்பை பார்த்துருக்கிறோம். இதற்கு மேலே டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. கேட்டாலும் நம்ம கவனித்திருக்கிற வகுப்பு மற்றும் இந்த 30 கேள்விகளை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். நம்முடைய குறிக்கோள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வினாவையும் சரியாக பதிலளிப்பது தான். ஸோ எனவே இந்த 30 கேள்விகளை கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள் கீழே 30 கேள்விகளும் முடிந்தது 30 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட் என 2த்துல ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் முடிக்கிறீங்கன்றதை பார்க்கலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.